தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் ஒளிவிளக்காக திகழ்ந்தவர் அகத்தியர் சித்தர். இவர் சாதாரண முனிவர் அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே மருத்துவம், யோகம், ரசவாதம், தத்துவம், இலக்கணம் என அனைத்து துறைகளிலும் அசாதாரண பங்களிப்பு செய்தவர். அதனால்தான் அவரை சித்தர்களின் தந்தை என்றும் சித்த மருத்துவத்தின் முன்னோடி என்றும் அழைக்கிறோம். அகத்தியர் சிவபெருமானின் அருளால் பிறந்த தெய்வீக முனிவர். அவர் வாழ்வின் பயணம், அவரது கண்டுபிடிப்புகள் மற்றும் தமிழ் மொழிக்கு அளித்த வரம் அனைத்தும் இன்று வரை நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. அடுத்த சில நிமிடங்களில் நாமெல்லாம் சேர்ந்து இந்த மகா சித்தரின் வரலாற்றையும் அவரின் மறக்க முடியாத பங்களிப்புகளையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அகத்தியர் சித்தரின் பிறப்பை பற்றி பல புராண கதைகள் உள்ளன. ஒரு கதையில் அவர் காஷ்யப முனிவரின் குலத்தில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு கதையில் சமுத்திர மத்தனத்தின் போது பார்க்கடல் கடையப்பட்ட போது கும்பத்தில் தோன்றிய தெய்வீக முனிவராகவே அகத்தியர் அவதரித்தார் என கூறப்படுகிறது. அதனால்தான் அவர் கும்பமுனி என்ற பெயராலும் அறியப்படுகிறார். இன்னொரு புராணத்தில் சிவபெருமான் தன் தெய்வீக சக்தியால் அகத்தியரை உருவாக்கினார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது வருகை வடிந்திய ஆன்மீக பாரம்பரியத்தையும் தென்னிந்திய ஆன்மீக மரபையும் இணைத்த ஒரு சின்னமாகும். அகத்தியர் வாழ்வின் ஆரம்ப காலமே தெய்வீக ஆற்றலால் நிறைந்திருந்தது. அவர் பிறந்தது ஒரு சாதாரண மனித பிறப்பு அல்ல, பிரபஞ்சத்திற்கான ஒரு ஆன்மீக வரம். அகத்தியர் சித்தரின் வாழ்வில் மிக முக்கியமான புராண சம்பவம் சிவபெருமான் பார்வதி திருமணத்துடன் தொடர்புடையது. அப்போது உலகெங்கிலும் உள்ள தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் என அனைவரும் கைலாச மலையில் கூடி வந்தனர். உலகின் எடை ஒரு பக்கம் சாய்ந்து பூமி சமநிலையை இழந்தது. அந்த சமநிலையை மீண்டும் சரி செய்ய சிவபெருமான் தனது தெய்வீக ஆணையின்படி அகத்தியரை தென்னிந்தியாவுக்கு அனுப்பினார். இதனால் அகத்தியர் தென்னிந்திய ஆன்மீகத்தின் முதல் சின்னமானார். அவர் வந்ததிலிருந்து தமிழ் மொழி, யோகம், சித்த மருத்துவம் ஆகியவை பெரிதும் வளர்ச்சியடைந்தன. ஆகவே அகத்தியர் சித்தர் வட இந்திய ஆன்மீக மரபையும் தென்னக ஆன்மீக செழிப்பையும் இணைத்த பாலமாக கருதப்படுகிறார். அகத்தியர் சித்தரின் மிகப்பெரிய பங்களிப்பு தமிழ் மொழிக்கும் அதன் இலக்கண வளர்ச்சிக்கும். அவர் இயற்றிய அகத்தியம் என்ற நூல் தமிழ் இலக்கணத்திற்கான அடித்தளமாக கருதப்படுகிறது. சங்க கால கவிஞர்களுக்கான இலக்கண வழிகாட்டியாகவும், சொற்களின் சரியான உச்சரிப்பு, எழுத்துக்களின் பயன்பாடு, இலக்கிய வடிவமைப்பு போன்றவற்றில் ஒழுங்கு விதித்தவரும் அகத்தியரே. அவரது பணி காரணமாகவே தமிழ் மொழி உலகின் மிக பழமையான, செழுமையான இலக்கண அடிப்படை கொண்ட மொழிகளில் ஒன்றாக திகழ்கிறது. தமிழுக்கு அவர் அளித்த பங்களிப்பு காரணமாக அகத்தியரை தமிழின் தந்தை என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அகத்தியர் இல்லாமல் தமிழ் இலக்கிய வரலாறு முழுமையடையாது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் உண்மை. அகத்தியர் சித்தரின் மற்றொரு சிறப்பான பங்களிப்பு சித்த மருத்துவத்திற்கே. உலகில் இன்று மருத்துவ அறிவியல் பல வடிவங்களில் வளர்ந்திருந்தாலும் சித்த மருத்துவம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நோய்களை கண்டறிந்து மருந்து தயாரித்து குணப்படுத்தும் முறைகளை அளித்தது. அகத்தியர் சித்தர் இயற்கை மூலிகைகள், கற்கள், கனிமங்கள், உலோகங்கள், மேலும் யோக தியான முறைகளையும் இணைத்து மனித உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான முழுமையான மருத்துவ முறையை வடிவமைத்தார். அவரே சித்த மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆயுர்வேதம் மற்றும் யூனானி போன்ற மருத்துவ முறைகளும் இருந்த போதும் சித்த மருத்துவத்தின் தனித்துவம் அதன் ஆழமான ஆன்மீக அடிப்படையில் தான் உள்ளது. நோயின் காரணம் உடம்பில் மட்டுமில்லை, மனதிலும் ஆன்மாவிலும் இருக்க முடியும் என்ற உண்மையை முதலில் உணர்த்தியவர் அகத்தியர் சித்தரே. அவரது பணி காரணமாகவே இன்றும் சித்த மருத்துவம் உலகம் முழுவதும் ஆராய்ச்சிக்கு உரியதாக கருதப்படுகிறது. அகத்தியர் சித்தரின் பணி மருத்துவத்திலேயே முடிவடையவில்லை. அவர் யோகத்தின் மறைக்கப்பட்ட ஆழ்ந்த ரகசியங்களையும் வெளிப்படுத்தியவர். உடல், மனம், ஆன்மா இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து மனிதனின் வாழ்வை தெய்வீக பாதையில் முன்னேற்றுவது தான் யோகத்தின் நோக்கம். அகத்தியர் சித்தர் பிராணாயாமம், தியானம், குண்டலினி சக்தி எழுச்சி போன்ற யோக பயிற்சிகளின் மூலம் மனிதன் தன்னுள் இருக்கும் பரமசக்தியை அடைய முடியும் என்பதை எடுத்து காட்டினார். அவரின் யோக சாஸ்திரங்கள் இன்றும் சித்தர்கள், யோகிகள், ஆன்மீக பயணிகள் அனைவருக்கும் வழிகாட்டியாக உள்ளன. குறிப்பாக குண்டலினி யோகத்திற்கான ஆரம்ப கல்வியையும் சக்கரங்கள் வழியாக ஆன்மீக சக்தியை எழுப்பும் முறைகளையும் முதலில் அமைத்தவர் அகத்தியரே. அவரின் இந்த யோக கற்பனைகள் உலகளாவிய யோக மரபுகளுக்கே அடித்தளமாக விளங்குகின்றன. எனவே அகத்தியர் சித்தரை யோகத்தின் தந்தை என்றும் பலர் வணங்குகின்றனர். அகத்தியர் சித்தரின் பணி யோகத்தில் மட்டுமல்ல, ஆன்மீக சாதனைகளிலும் உச்சநிலையை அடைந்தது. உலகியலான வாழ்க்கையை தாண்டி பரம்பொருளை அடைய வேண்டும் என்ற தேடலில் அவர் ஆழ்ந்த தியானங்களில் மூழ்கி
பரம உண்மையை உணர்ந்தார். அகத்தியர் சித்தர் மனித உடம்பு ஒரு தெய்வீக ஆலயம் என்றும் அதனுள் ஆன்மா பரம்பொருளின் ஒளியை தாங்கி நிற்கிறது என்றும் போதித்தார். தன்னை அறிந்தவனே கடவுளை அறிய முடியும் என்ற மிகப்பெரிய சத்தியத்தை அவர் எடுத்து கூறினார். ஆன்மீக சாதனையின் உச்ச நிலையான சிவ சாட்சா்காரம், அதாவது இறைவனின் நேரடி அனுபவம், அவரின் தியான சாதனையின் உச்சி. அகத்தியர் பிற சித்தர்களுக்கு போல் சாதாரண மனிதன் தன் சிந்தனையை மாற்றி சத்திய வழியில் நடந்தால் அவனும் தெய்வீக நிலையை அடைய முடியும் என்பதை சுட்டிக்காட்டினார். எனவே அவர் ஆன்மீக உலகிலும் ஒரு தெய்வீக முனிவராக கருதப்படுகிறார். அகத்தியர் சித்தரின் பணி தமிழ் மொழி, இலக்கணம், சித்த மருத்துவம், யோகம், ஆன்மீகம் எல்லாவற்றிலும் அளவிட முடியாத பங்களிப்புகளை வழங்கியது. அவரது போதனைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை உயிருடன் உள்ளன. தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் யார் யாரேனும் சித்த மருத்துவம், யோகம், ஆன்மீகம், இலக்கணம் பற்றி பேசினாலும் அதன் அடித்தளத்தில் அகத்தியரின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சித்தர்களின் மரபு தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு சென்றது. அந்த மரபின் முதன்மை தூணாக அகத்தியர் சித்தர் என்றென்றும் திகழ்கிறார். உலகம் எங்கு சென்றாலும், அறிவியல் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும், மனிதனை உண்மை வழியில் நடத்தி செல்லும் அகத்தியரின் போதனைகள் நிலைத்திருக்கின்றன. அதனால்தான் அவர் மகா சித்தர், தமிழின் தந்தை, சித்த மருத்துவத்தின் தந்தை, மேலும் ஆன்மீக உலகின் ஒளி என அனைவராலும் போற்றப்படுகிறார். இன்றும் அவர் நமக்கு சொல்லும் செய்தி, தன்னை அறிந்து தெய்வத்தை அடைந்து உண்மை வழியில் வாழ்ந்திடு என்பதே. இதுதான் நம்ம எங்க ஊரு தமிழ் சேனல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்.